புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், வணக்கம். தற்பொழுது அங்கு விமரிசையாக நடைபெற்று வரக்கூடிய செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்திருக்கின்றனர். முழுமையான தற்பொழுதைய கள நிலவரம். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்துறையுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரை தொடங்கி வைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி மாத பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு பல்வேறு வாகன சேவையும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த தேரோட்டத்தின் புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து செங்கழுநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். பாரம்பரியமிக்க திருத்தேரோட்டம் என்பதால் கோவில் சுற்று வட்டார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தேர் திருவிழாவது இந்த பகுதி முழுமே விழா கோலமாக காணப்பட்டது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.